டேய் நீங்க மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்கடா, இந்த பரீட்சையெல்லாம் பாஸ் ஆகி என்னால பகுமானமா சுத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு பரீட்சையில ஹெல்ப் பண்ண முக்கிய 3 கேள்விகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற அந்த கேள்வி என்னதுன்னா கிராஃப் கொஸ்டின் தான். சுத்தமா சொல்றேன், எனக்கு மேக்ஸ் வராது. வந்தாலும் அது எப்படி ஸ்டெப் போடணும், எப்படி கழிக்கணும், எப்படி கூட்டணும், மண்டை காய்ச்சலுக்கு மேல மண்டை காய்ச்சல். அதெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு கடந்து வரும்போது இந்த பாஸ் பண்றதுக்கு கடைசி 5 மார்க் தேவைப்படும். அப்பதான் நம்ம கிராஃப் கை கொடுப்போம். என்னதான் கணக்குல நான் வீக்கா இருந்தாலும் கிராஃப்ல புலி தான். உங்களுக்கு இதே மாதிரி கிராஃப் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிற அந்த கொஸ்டின் என்னதுன்னா ரோடு மேப் கொஸ்டின். இங்கிலீஷ்னாலே சும்மாவே டென்ஷனா இருக்கும். அதுவும் கிராமர் வந்துட்டா போதும், முக்காவாசி மார்க் அதுல தான் அடிபடும். அப்ப நமக்கு கை கொடுக்குற முக்கியமான கொஸ்டின் இந்த ரோடு மேப் தான். சும்மா கோ ஸ்ட்ரைட், கோ லெஃப்ட், கோ ரைட், டர்ன் அரவுண்ட், ரீச் த டெஸ்டினேஷன் அப்படிங்கிற 5 வார்த்தை மட்டும் கத்துக்கிட்டு இதுல 5 மார்க் வாங்கிடுவேன் தெரியுமா? உங்களுக்கும் இந்த ரோடு மேப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 1ஆவதா இருக்கிற அந்த கொஸ்டின் என்னதுன்னா காலக்கோடு கொஸ்டின். ஹிஸ்டரியா இருக்கட்டும் இல்ல சோசியல் சயின்ஸா இருக்கட்டும், ரெண்டுக்குமே இவன் தான் மிகப்பெரிய ஒரு உதவியாளனா இருப்பான் நமக்கு. ஏன்னா என்னதான் நம்ம முக்கி பேரா படிச்சாலும் கடைசியா ஃபெயில் ஆக போனாலும் இல்லனா மார்க் அதிகமா வேணும் நினைச்சாலும் இந்த காலக்கோடு தான் ஹெல்ப் பண்ணுவான். இதோட பவர் எப்படி இருக்கும்னா இப்ப கேட்டா கூட நான் கரெக்டா சொல்லுவேன், 1947 தான் சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு. எப்படி இதே மாதிரி உங்களுக்கும் காலக்கோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எல்லோ கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.